ஹலோ, வெல்கம் பேக். லைஃப்பில் வந்து சம்டைம்ஸ் நம்ம டவுனாக ஃபீல் பண்ணுவோம். எல்லா நாளுமே வந்துட்டு நம்ம அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருப்போம்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் டவுனாக ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு படத்துக்கு போகலாம், இல்லை நமக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம், இல்லை ஒரு ஷாப்பிங் போகலாம், எனக்கு பிடிச்ச துணிமணியை வாங்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், அந்த மாதிரி தானே நம்ம நினைப்போம். ஒரு படத்துக்கு போகிறதோ, இல்லை வந்து ஒரு பிடிச்ச விஷயத்த வாங்குறதோ, பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றதோ, இது எல்லாமே என்ன பண்ணணும்னா அந்த சிச்சுவேஷனை வந்து சப்ரெஸ் பண்ணும். அந்த நீங்கள் டவுனாக இருக்கிற அந்த மொமெண்ட்டை சப்ரெஸ் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் அதை சரி பண்ணாது. ஸோ த ரியல் ஸ்ட்ரென்த் இஸ் வென் யூ சே இட் லவுட், க்ரை அவுட் லவுட். நான் டவுனாக இருக்கேன், ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையாலுமே ஒரு ரியல் ஸ்ட்ரென்த். நம்ம வந்து நிறைய டைம் நினச்சிக்கிறோம் அழாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் போல்டு, நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்ற மாதிரி. நோ, நம்ம டவுனாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்க, நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க, நம்ம வந்து உண்மையாலுமே ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகும்போது அவங்க வந்து நமக்காக சந்தோஷப்படுறாங்க, உண்மையாலுமே நம்ம கஷ்டப்படும் போது அவங்க வந்து தோள் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட, அது வந்து நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை சிஸ்டராக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவை கூட இருக்கலாம். அந்த மாதிரி உள்ள ஒருத்தவங்க கிட்ட சொல்லுங்கள். இல்லை ஐம் நாட் ஆல் ரைட் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் சொல்லணும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் வெட் அவுட் பண்ணுறீங்களோ, அதை வந்து அழுது வெளிப்படுத்தினாலும் சரி, இல்லை வந்து உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் உங்களால் நான் அழாமல் என்னால் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தீங்கன்னாலும் சரி, எப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து யூ வில் ஃபீல் லைட். ஸோ அப்போ தான் வந்துட்டு யூ வில் கெயின் யுவர் ஸ்ட்ரென்த் பேக். உண்மையாலுமே நீங்கள் அந்த மாதிரி சொல்லி முடித்து அழுது முடிக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு வரும் பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கு ஒரு ரியல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். திஸ் இஸ் வாட் ஐ திங்க் as a real strength. ஸோ இதே மாதிரி நீங்கள் டவுனாக இருக்கும்போது திரும்பவும் நீங்கள் ரைஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களை அதுலேருந்து புஷ் பண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.